நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். நாம் பெருகுவது விசுவாசிகள் வளருவது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். எல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊரா பாக்கா பாரா பாலா பாரா இவிக்க பாரா பாலா பா சந்தர பாரா பாரா. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒன்றாய் அவரை சந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். வாய் திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாய் திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இப்படி சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம். அந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உடைய வருகை ஆவலோடு இதை நோக்கி ஜீவிக்க கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும். எல்லா தீமைக்கும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அந்த எல்லா மக்களையும் நேர ஆசீர்வதியும். தொடர்ந்தும்படி சமூகங்களோடு இருக்கணும். நாங்கள் எப்பொழுதும் உடைய வருகை ஆவலோடு இதை நோக்கி ஜீவிக்க கிருபை தாரும். காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் தயவாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எந்தெந்தைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விளம்புடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தை, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.